Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல அரிஸ் இன்ஃப்ரா ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2021ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸை மாடர்ன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்டா இந்த கம்பெனி பிசினஸ் டு பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது GI pipes, MS wires, MS TMT bars, soils, sand, OPC bulk, OPC cements, wall putty, solid blocks, AAC, fly blocks and standard RMC னு சொல்லிருக்காங்க. அதாவது RMC அப்படின்னா ரெடி மிக்ஸ் கான்கிரீட்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு தேவைப்படுற எல்லா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட்ஸையும் இந்த கம்பெனி சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த கம்பெனி 10 மில்லியன் பிளஸ் மெட்ரிக் டன்ஸ் லோட்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியாவில் மட்டுமே 900 பிளஸ் பின்கோட்ஸுக்கு இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓவரால் 2000 பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர்ஸ்னு பார்க்கும்போது ஆப்கோ, ஸ்கைவே, அசோகா பில்கான் லிமிடெட், ACC லிமிடெட், கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், EMS லிமிடெட் அண்ட் SP சிங்காலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் மோர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 5 பிளாட்ஃபார்ம்ஸா பிரிச்சிருக்காங்க. அக்ரிகேட்ஸ், சிமெண்ட்ஸ், ரெடி மிக்ஸ் கான்கிரீட்ஸ், ஸ்டீல் அண்ட் வாலிங் சொல்யூஷன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிளாட்ஃபார்மோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனை நம்ம ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ஆரிஸ் யூனிடர்ன் ரீசொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ல வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ்னு பார்க்கும்போது அட்வைசரி, கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பில்டுக்கும் இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல இருந்து 78.17% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து 17.57% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இவங்களோட அடிஷனல் சர்வீசஸை சேல் பண்றதுல இருந்து 4.26% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை சேல் பண்றதுல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பாத்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ்ல இருந்து 31.19%, RMC அதாவது ரெடி மிக்ஸ் கான்கிரீட்ல இருந்து 21.12%, ஸ்டீல்ல இருந்து 16.73%, சிமெண்ட்ஸ்ல இருந்து 7.59 அண்ட் வாலிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 4.44% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டுமே 55.67% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் இருந்து பாத்தீங்கன்னா 15.62%, கர்நாடகால இருந்து 9.76% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டா இம்பாக்ட் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது இது வரைக்குமே இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல 17.30 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணிருக்காங்க. நெட் வொர்த் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 141.60 crores வரைக்கும் நெட் வொர்த் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே ரைஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் கேட்டகரியில பார்க்கும்போது அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 210 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 222 rupeesனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி இது வரைக்குமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. EPS நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோவை கால்குலேட் பண்ண முடியாது.
அண்ட் இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாவே நியூ பிசினஸ் வெர்டிகல்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸை அந்த லோக்கல்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இங்க இந்த கம்பெனி வந்து இவங்களோட மாடர்ன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாவே நியூ பிசினஸ் ஐடியான்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7262 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. பட் கிராஸ் மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிருக்கு. நெட் டெப்ட் டு டோட்டல் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.45 இருக்கு. யூஸ்வலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் RONW பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நெகட்டிவா தான் இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில சாலிடா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர்ஸான பிசினஸ் டு பிசினஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் கிட்ட தான் அவங்களோட ஆர்டர்ஸை கொடுக்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது 2029ஓட ப்ரொஜெக்ஷன் படி 10 to 12% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த கம்பெனி இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிட்டே இருந்தாலும் இன்னுமே இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. இந்த கம்பெனிக்கு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டுமே மோர் தென் 55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் மகாராஷ்டிரா ரீஜன்ல ரியல் எஸ்டேட் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இவங்களோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல 37.69% மெயின்டைன் பண்றாங்க. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு இயர்ல இந்த கம்பெனில இருந்து எவ்வளவு எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு மீனிங். யூஸ்வலா டெவலப்டு கம்பெனிஸோட அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட அனதர் சப்சிடரிஸ்க்கு யூஸ் பண்ண போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூன் 18 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 20 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 67 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 499.60 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 23 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் 25. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 51.67% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 37.50% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன். ஃபைனலா ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நெகட்டிவ் ரேட்டிங். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹25 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.